Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TET பேப்பர் 2ல இங்கிலீஷ் சப்ஜெக்டில் டைட்டில்ஸ் அண்டு ஆத்தர்ஸ் பார்க்க போகிறோம் 8th ஸ்டாண்டர்டில். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் அண்டு 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 6th அண்டு 7th நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, டைட்டில்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு. அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜும் வந்திருந்தது. இந்த ஆத்தர்ஸ்லாம் எல்லாமே எப்படி படிக்கிறது, ஒரு சில ஆத்தர்ஸ் நேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குது. ஆத்தர்ஸ் இன்ஃபோ தனி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா புக்கில், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குவைரியை கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஏன் அப்படின்னா, எல்லா ஆத்தர்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக டிட்டோவாக படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் முன்னாடியே உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நோன் ஆத்தர்ஸு அன்னோன் ஆத்தர்ஸுன்ற மாதிரி 2 டைப் இருக்குது இல்லையா. அதாவது அன்னோன் ஆத்தர்ஸ் கிரியேட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரியேட்டர்ஸ் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இப்போது ஷேக்ஸ்பியரு, வேர்ட்ஸ்வர்த்து, சரோஜினி நாயுடு, அதே மாதிரி ரஸ்கின் பாண்டு, கமலாதாஸ், ஜான் கீட்ஸு, டேகூர், அதே மாதிரி ருடியார்ட் கிப்ளிங், இவங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6th 7th 8th நிறைய ரிப்பீட் ஆகுது, நிறைய இன்ஃபோஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி. அதை நீங்கள் அவங்களோட டேட் எல்லாமே அவசியம் கிடையாது, ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதாவது மாஸ்டர் பீஸ் இருக்கும்ல, அவங்களோடது ரொம்ப மாஸ்டர் பீஸான ஒர்க் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ருடியார்ட் கிப்ளிங் சொல்லும்பொழுது ஜங்கிள் புக் அவரோட மாஸ்டர் பீஸ். அந்த மாதிரி இன்ஃபோஸை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து, அதுக்கு தான் நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இன்ஃபோஸை மட்டும் நீங்கள் அதில் தேர்ந்தெடுத்து அதை படிங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. சம்டைம்ஸ் அன்னோன் ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் படிக்கும்பொழுது ஒரு முறை கேளுங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி அவங்க பார்ன் டேட்டு அந்த மாதிரிலாம் படிக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. அது டெக்ஸ்ட்டில் இருக்கிறது நம்ம அப்படியே கொடுக்குறோம். அந்த கிளாரிஃபிகேஷனோட நீங்கள் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை படிங்க. ஆனால் ஷேக்ஸ்பியரில் மட்டும் பார்த்திங்கன்னா அவரோட பிளேஸு, அவர் எத்தனை சானட் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. 37 பிளேஸு, அந்த மாதிரி கான்க்ரீட்டான இன்ஃபோஸ் மஸ்ட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆன் தட் ப்ரீஃப் நோட், கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். யூனிட் 1ல் பார்க்குறோம். டைட்டில் பார்த்திங்கன்னா த நோஸ் ஜுவல் ப்ரோஸ், அண்ட் ஆத்தர் பார்த்திங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஹீரோ போயம் கிறிஸ்டினா பை கிர்ஷன். நெக்ஸ்ட் இன்ஃபோ த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அபவுட் சப்ளிமெண்ட்ரி பை ரஸ்கின் பாண்ட். இப்போது ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878 to 1972, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India, as India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian-born Governor General, since before him the posts were held by British nationals. He also served as a leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs and the Indian Union, and Chief Minister of Madras State. He was one of the first recipient of India's highest civilian award, the Bharat Ratna. இதில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட். ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா, த பாரத் ரத்னா, அவர் தான் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆத்தர்ஸ் இன்ஃபோ அபவுட் ரஸ்கின் பாண்ட். Ruskin Bond is a short story writer, novelist and poet, the favorite writer of Indian children. Who is the favorite writer of Indian children அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்டு தான். And his first novel, Room of the Roof, was published when he was still in his teens. அவரோட டீன் ஏஜ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு நாவல் அது. And this novel won him the John Ray's Memorial Award in 1957. He also writes about Indian and the simple hill folk of Uttarakhand. Simplicity and fluency of language was an insight into human nature and hallmarks of his style.
His major writings include An Island of Trees, A Bond with the Mountains of the India I Love. He has also been honored with the Sahitya Academy Award for the contribution to Indian literature. So these are all the important information. And title and author பார்க்குறோம். First prose title பாருங்க. Hobby turns into a successful career. அதுக்கு author இல்லை. Next, My Hobby poem by Arunachalam Chandrasekharan. And then coming to the part of a supplementary, Jim Corbett, a hunter turned naturalist. And about எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், அதுதான் அவரோட ஃபுல் நேமு. ஆனால் அதில் எட்வர்டு ஜேம்ஸ் கார்பெட் அப்படின்னு கொடுக்கல. பட் சப்போஸ் டு பி அது அவரோட ஸ்டோரி அப்படின்றதுனால அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். அண்ட் தென் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் தேர்ட் யூனிட், டைட்டில் பாருங்கள். சர் ஐசக் நியூட்டன், ப்ரோஸ் பார்ட்டு அபவுட் த ஆத்தர் நத்தானியல் ஹாவ்த்ரோன். அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கு மேக்கிங் லைஃப் ஒர்த்வைல் poem and about George Eliot. Supplementary The Three Questions by Leo Tolstoy. Authors information பார்க்குறோம். Nathaniel Hawthorne, July 4th, 1804 to May 19th, 1864, was an American novelist, dark romantic and short story writer. டார்க் ரொமான்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு மூமெண்ட்டு. ஒரு போய்ட்டு ஒரு மூமெண்ட்டை சார்ந்திருப்பாங்க, இயக்கங்களை சார்ந்திருப்பாங்க. அதில் இவர் பார்த்திங்கன்னா டார்க் ரொமான்டிக் ஏஜ்னும் சொல்லலாம், மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ரிலேட் ஆனவர் தான் நத்தானியல் ஹாவ்த்ரோன். அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி அண்ட் ரிலீஜியன். He was born in 1804 in Salem, Massachusetts, to Nathaniel Hawthorne and the former Elizabeth Clark Manning. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's True Stories from History and Biography, 1851. அவரோட பயோகிராஃபியில் இவர் எழுதியிருப்பார். யார்? நத்தானியல் ஹாவ்த்ரோன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். George Eliot or Mary Ann Evans, 1819 to 1880, known by her pen name George Eliot, was an English novelist, poet, journalist, translator and one of the leading writers of the Victorian era. She wrote 7 novels. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு போயட் அவங்க. அண்ட் தென் ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். லியோ டால்ஸ்டாய், 1828 to 1910, was a Russian writer who is regarded as one of the greatest author of all time. எப்படி நம்ம ஷேக்ஸ்பியரை சொல்கிறோம் poet of all time அப்படின்னு, அந்த மாதிரி இவருமே greatest author of all time அப்படின்னு விவரிக்கப்படுறாரு. He is best known for the novels War and Peace, 1869, Anna Karenina, இயர் பார்த்திங்கன்னா 1877. அண்ட் தென் ஃபோர்த் யூனிட் பார்க்குறோம். டைட்டில் மை ரெமினிசன்ஸ் பை ரவீந்திரநாத் டாகூர். நெக்ஸ்ட் எ திங் ஆஃப் பியூட்டி அண்ட் இட்ஸ் எ போயம் பை ஜான் கீட்ஸ். அண்ட் தென் கிராசிங் த ரிவர், சப்ளிமெண்ட்ரி மனோஜ் தாஸ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். Rabindranath Tagore, 1861 to 1941, Nobel Prize winning Bengal poet, author, philosopher, artist and educator, wrote Geetanjali, 1912. My Reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was the course of this trip that he wrote for the first time in the English language for publication. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆத்தர்ஸ் இன்ஃபோ அபவுட் த போயட் ஜான் கீட்ஸ் அவர்களை பற்றி பார்க்குறோம். ஜான் கீட்ஸ் 1795 to 1821 was a British romantic poet. மறக்க முடியாத மறக்கக்கூடாத போயட்களில் ஜான் கீட்ஸும் ஒருத்தர். பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி அப்படின்னு சொன்னவர். Although trained to be a surgeon, Keats decided to devote himself wholly to poetry. Keats' secret, his power to sway and delight the readers, lies primarily in his gift for perceiving the world and living his moods and aspirations in terms of language. A Thing of Beauty is an excerpt from his poem Endymion, a poetic romance. The poem is based on the Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea.
நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அடுத்த எக்ஸாமுக்கு மேபி பிஜிடிஆர்பியோ வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கூட டைம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆத்தர்ஸோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெட்டில் நீங்கள் வந்து படிங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டைமாக நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ அபவுட் த ஆத்தர். Manoj Das, born in 1934, is an award-winning Indian author who writes in Odia and English. In 2000, Manoj Das was awarded with Saraswati Samman. He was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India, for his contribution in the field of literature and education. Kendriya Sahitya Academy has bestowed its highest award, that is Sahitya Academy Award Fellowship. His deeper quest led him to mysticism, and he has been an inmate of Sri Aurobindo Ashram in Pondicherry since 1963. And coming to the part of 5th unit, title பார்க்குறோம் Being Safe. இந்த ப்ரோஸோட ஆத்தர் வந்து குறிப்பிடப்படலை. And then poem பார்க்குறோம் Firework Night by Enid Blyton. And then supplementary part When Instinct Works about Anna Sewell. இதில் வந்து யாருக்குமே வந்து போயட் இன்ஃபோஸ் வந்து கொடுக்கல. அண்ட் தென் யூனிட் 6 வந்து பார்க்குறோம். ப்ரோஸோட டைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இதுக்கும் ஆத்தர் கொடுக்கல. நெக்ஸ்ட் போயம் பார்ட்டு பார்க்குறோம் லெசன்ஸ் இன் லைஃப் பை பிரிட்ஜிட் பிரைரண்ட் அண்ட் டேனியல் ஹோ. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. இது சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரிஸ்கிரைப்டு ஆத்தர்னு யாரும் கொடுக்கல. ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 7ல் ப்ரோஸ் பார்ட்டு சைபர் சேஃப்டி. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் கொடுக்கல. அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ். அண்ட் தென் போயம் பார்ட் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்னு சொல்லி சாந்தினி கோவிந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் பை ஜாக்ஓயா அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். சாந்தினி கோவிந்தன் is a widely published award-winning author of children's literature in English in India who has written over 50 books for children including poetry, picture books and short stories for children of all ages. And then about the author ஜாக்ஓயா அப்படின்றவரை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸு has published together 15 books in Swedish, many of them important bestsellers, including the Gandhi biography Mahatma, which was shortlisted for the August Prize 2008 for Best Non-Fiction Book of the Year. His most recent books include the popular comic thriller Mr. Majestic in 2018. He also published the acclaimed travelogue A Walk Through Barigasa and the popular children's thriller The Mystery of the Cyber Friend. He is also a literary critic and a columnist, also contributing now and then to the travel magazines National Geographic and Outlook Traveler. He is also a translator specializing in introducing Indian writing such as Pankaj Mishra, Bankim Chandra Chatterjee, Bama and others to Swedish readers. He has had a long involvement with the theatre as a playwright, director, designer, producer and occasional performer. 8th யூனிட் பார்க்குறோம். இதில் ஒரே ஒரு டைட்டில் தான் இருக்கும். இதில் வந்து ப்ளே மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஜாக் அண்ட் த ப்ளீன் ஸ்டாக். ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவன் கெலாக். 8th ஸ்டாண்டர்டோட டைட்டில்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே முடியுது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.